ஈசனா ஈசனானா என்னது? ஈசிக்கிறது. ஐசனானா என்னது? ஆசைகள். ஆசைக்கு ஐசனான்னு பேரு. ஈஷா ஈஷான்னா என்னது? ஆசைன்னு அர்த்தம். அப்ஜநாப சரணஈசனா இருக்கணும். அப்ஜநாபம்னா யாரு? பகவான் நாராயணன். அப்ஜம்னா என்னது? தாமரை. தாமரை போன்ற நாபியை உடைய பகவான். அப்ஜநாப சரணா, பகவானுடைய சரணம் இருக்கே, அந்த சரணத்துல நமக்கு என்ன வரணும்? ஈஷா வரணும், ஒட்டிக்கணும். ஐஷனா வரணும். அந்த ஐஷனா வரத்துக்கு நம்ம மனசுல என்ன இருக்கு? ஏற்கனவே நிறைய ஈஷாலாம் இருக்கு. புத்திரைஷனா, வித்தைஷனா, தாரைஷனா, இப்படி 3 விதமான ஐஷனாத்ரயம் அப்படின்னு உபநிஷத்துல சொல்றார். புத்திரைஷனா நம்ம சந்ததிகள், குடும்பம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷன், 1 விட்டது, 2 விட்டது, 3 விட்டது, 10 விட்டது, இதெல்லாம் தான் என்னது? புத்திரைஷனால சேர்ந்தது. புத்திரைஷனா வெறும் புள்ள மட்டும் இல்ல. 2வது தாரைஷனா, மனைவி, நம்மளா சம்பாதிச்சுன்றது. மனைவி, கணவன் கரஸ்பாண்டிங்லி வச்சுக்கணும். யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ வச்சுக்கணும். அப்புறம் வித்தைஷனா, பொருள், சொத்து, பத்து என்னெல்லாம் இருக்கோ. சேத்தோ மலானி, இதெல்லாம் மனசுல இருக்கக்கூடிய மலங்கள். விதமேத்து குணகர்மஜானி, குணங்கள்னால நம்ம பண்ண குணத்தின் மூலியமாக கர்மா பண்ணி 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 சம்பாதிச்சிருக்கக்கூடிய 3 ஈஷா. இந்த ஈஷாவெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த 3 ஈஷாவே எந்த ஈசனால தூக்கி போடணும்? பரமாத்மாவாகிற பகவானுடைய சரணத்துல பற்றுதலை வச்சுக்கொண்டு தூக்கி போடணும். அப்ப என்ன ஆகும்? தஸ்மின் விசுத்தே உபலப்யத விசுத்தே, விசுத்தே மனசி. அப்ப மனசு சுத்தமாயிடுது. மலங்கள் போயிடுச்சுன்னா கிளியர் பண்ணியாச்சு, சொல்லி எல்லா பத்தியும் கிளியர் பண்ணியாச்சு. தஸ்மின் விசுத்தே, சுத்தமான மனசுல உபலப்யத ஆத்ம தத்துவம். அப்ப ஆத்ம தத்துவமானது, ஞானமானது ஸ்புரிக்க ஆரம்பிக்கும்.